ஹாய் மக்களே, இன்றைக்கி ஒரு மேக்கிங் வீடியோ பார்த்துட்டே ஒரு சிஸ்டர் கேட்ட கொஷினுக்கான ஆன்சர்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அவங்க எப்படி வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், காமனாக எந்த பிஸ்னஸ்னாலும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணது என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். தென் நான் சொல்கிறதை தவிர நீங்களுமே வந்து ஓனாக நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணணும். உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எத்தனை பேர் வேணால் என்ன வேணால் சொல்லலாம், யார் சொல்லிக் கொடுத்தாலும் ஏன்னா கடைசியில் ஃபைனலாக நம்ம தான் டிசைட் பண்ணணும், நம்ம தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், நம்ம தான் அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் தெளிவாக இருங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்க வேண்டியது உங்களோட டைம் லிமிட் என்ன. ஏன்னா மேக்ஸிமம் விமன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒருத்தரோட சுச்சுவேஷன் ஒரு மாதிரி இருக்கும். உங்களோட வீட்டில் உங்களுக்கு உண்டான டைம் எப்படி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியாது நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் ஒர்க்கிங் விமனா, ஸ்டூடெண்ட்டா, இல்லை ஒரு நியூ பார்ன் மதரா, இல்லை வந்து கிட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இந்த மாதிரி வேறு இதில் இருக்கும் இல்லையா, ஸ்டேஜில் இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் உங்களோட ஸ்டேஜ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி உங்களால் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ரெகுலராக, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வர வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தாங்க இருக்கும். நீங்கள் வந்து நல்ல சப்போர்ட்டிவான என்வாயன்மெண்ட்டில் இருப்பீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி சப்போர்ட்டிவ் கிடைக்கும். ஓகேங்களா, ஃபேமிலியில் சில பேருக்கு சப்போர்ட்னஸ் கொடுப்பாங்க, சில இடத்துல சப்போர்ட் இருக்காது, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ எல்லாத்தோட சுச்சுவேஷனும் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களை இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணியோ, இல்லை அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க நம்ம பண்ணுறதோ ட்ரெண்டிங்கில் இருக்குங்கிறதுக்காக பண்ணுறதோ அப்படிலாம் எதையுமே யோசிக்காமல் பண்ணாதீங்க. பொறுமையாக அனலைஸ் பண்ணுங்கள். உங்களால் இதெல்லாம் பண்ண முடியுமா, அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, இது அத்தனையும் தாண்டி நீங்கள் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கிவ் அப் பண்ணக்கூடாது. பிஸ்னஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகலையா உடனே அதை விட்டுட்டு போயிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது வந்து பிஸ்னஸ் மைண்ட் செட் அப்படின்னா நீங்கள் கிவ் அப் பண்ணவே கூடாதுங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். அது கண்டிப்பாக முக்கியம், மற்றதெல்லாம் அப்புறம் தான். ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லாத்துக்குமே நீங்கள் ரெடியாக இருக்கணும். கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். நீங்கள் பார்க்க வேண்டிய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எந்த விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஈடுபாடு அதிகமோ அந்த விஷயத்தை சூஸ் பண்ணி நீங்கள் பிஸ்னஸாக கொண்டு போகிறதுக்கு பாருங்கள். ஏன்னா ஒருத்தருக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கும், யாருக்குமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமோ அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து ஃப்யூச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு ஃபீல்டுமே இப்போ என்ன பேஸ் பண்ணி போகிறனால அதுக்காக நிறைய பேர் வந்து ஒரி பண்ணுறாங்க இல்லையா. ஸோ நீங்கள் என்ன பிஸ்னஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமே நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கணுங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்டேஜில் பிஸ்னஸ் லேக் ஆகும்போது நம்மளால் பண்ணி நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுறதுக்கு யோசிப்போம். ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்னும் நிறைய விஷயம் இருக்குங்க, அதெல்லாம் நம்மளே வந்து பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் கற்றுக்க முடியுங்க. பாய், தேங்க்